இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 37. மறுநாள் காலை மகள் யாழை தேடி அவள் வீட்டுக்கு செல்ல பக்கத்து வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்தது. அடியே, உங்க வீட்டு பொண்ணு தாண்டி என் பையனை மயக்கி இழுத்துட்டு போயிட்டா. என்ன இருந்தாலும் அப்பம் புத்தி போகுமா என்றார் நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் ஆங்காரமாய். உன் பையன் தாண்டி எங்க பொண்ணு இழுத்துட்டு போயிட்டான், இன்னும் ஏதேதோ சொல்லி கத்தி அவளிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள் கீதா. அந்த நேரத்தில் தான் மகள் அங்கு வந்து சேர்ந்தது. இதுவரை மகள் லட்சுமியை பார்த்ததில்லை. இருமுறை தானே லட்சுமியை யாழை பார்க்க அவள் கல்லூரிக்கு சென்றுள்ளார். அப்படி இருக்க அவன் மட்டும் லட்சுமியை எப்படி பார்த்திருப்பான் என்றோ யாழ் புகைப்படத்தில் காட்டிய லட்சுமியின் முகம் அவனின் மனதில் அத்தனை ஆழமாய் பதிய வாய்ப்பில்லைதான். வீட்டுக்கு வந்த அன்றும் அவரை அவனால் காண முடியவில்லை. அதனால் கீதாவை லட்சுமி என்றே தான் நினைத்து கொண்டான் அவன். பிடிச்சாலும் பெரிய புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கா. ஊர்லயே நல்ல பணக்காரனை பார்த்துல இழுத்துட்டு போயிருக்கா. என்ன இருந்தாலும் அப்பம் புத்தி தானே வரும். அதுங்க ரெண்டும் ஏற்கனவே புருஷன் பொஞ்சாதி மாதிரி கொஞ்சிக்கிட்டே தானே தெரிஞ்சதுக. நான் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒருத்திய பார்க்கலடி அம்மா. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அடக்கம் வேணா? எப்ப பாரு அந்த பயலோட ஒட்டி உரசிட்டே தெரியுறது. எனக்கு அப்பவே தெரியும் இது இப்படிதான் முடியும்னு. எனக்கு என்னமோக்கா அந்த புள்ள உண்டாயிருக்கும்னு தான் தோணுது. இல்லைன்னா இப்படி அவசர அவசரமா ஏன் ஓடணும்? சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களின் கற்பனை குதிரைகள் தரைக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. வெறும் வாயை மெல்லுபவர்களுக்கு அவள் கிடைத்தால் சும்மாவாயிருப்பார்கள். கதிருக்கும் யாழுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, பள்ளி செல்கிறது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதற்கு மேல் தன்னவள் பற்றி மற்றவர்கள் தூற்றி பேசுவதை கேட்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டான் மகள். ஆனால் நேற்றிரவு கதிர் பேசியதையும் இன்று இவர்கள் பேசியதையும் இணைத்து பார்த்தவனின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தது. அவர்கள் சொல்வதை தாண்டி இருவருக்கும் இடையேயான நெருக்கத்தை அவனை கண்களால் பார்த்திருக்கிறானே, அது பெரும் நெருடலாய் அவன் மனதை உறுத்ததான் செய்தது. யாழ் தன்னை ஏமாற்றி விட்டாள் என்பதை அவன் மனம் துளியும் ஏற்கவில்லை. மாறாக புத்தியோ அவளை துளியும் நம்ப தயார். இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு எந்த பக்கமும் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அந்த தவிப்பெல்லாம் அவளின் மீது பெரும் கோபமாய் மாறி அது காரின் வேகமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அங்கே கீதாவும் கதிரின் தாயும் சண்டையிடுவதில் இன்னுமே மும்மரமாய் இருந்தனர். இந்த சமயத்தை பயன்படுத்த நினைத்த யாழ் அபியையும் இந்தரையும் தன் இல்லம் அனுப்பி தனது சான்றிதழ்கள், கொஞ்சம் பணம், சில உடைகள், அவளின் குடும்ப புகைப்படம் ஒன்று என அவளுக்கு தேவையானதை வீட்டின் பின்பக்கமாக எடுத்து வர செய்தாள். பிறகு இந்தரிடம் சொல்லி பக்கத்து ஊரில் இருக்கும் அவள் முஸ்லிம் தோழி ஒருத்தியிடம் புர்கா ஒன்றை வாங்கி வர செய்து அணிந்து கொண்டாள். தெருவே அவர்கள் சண்டையை வேடிக்கை பார்க்க இவள் வாய்க்காலின் வழியாக ஒளிந்து பேருந்து நிலையம் வந்தாள். அதுவரை அவளுக்கு துணையாக வந்த இந்தரை அனுப்பிவிட்டு தன்னவனை தேடி சென்றாள். அவனிடம் சென்று விட்டால் போதும், தன்னுடைய அத்தனை இன்னல்களும் பனி போல் உருகி கரைந்திடும் என மலை போல் நம்பிக்கொண்டிருந்தாள் பேதை அவள். அவள் கோவை வந்த பின் அங்கிருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் மகிழனின் வீட்டு விலாசம் சொல்லி போக எவ்வளவு என்று விசாரித்துக் கொண்டிருந்தாள். எங்கெங்கோ அலைந்து விட்டு இனி எங்கே செல்வது என தெரியாத வேளையில் கைகள் தானாய் பழக்கப்பட்ட பாதையான அவன் வீட்டை நோக்கி சென்ற போதுதான் யாழ் ஆட்டோக்காரரிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். அவன் கோபம் சுறுசுறுவென தலைக்கேற காரை அப்படியே நிறுத்திவிட்டு விறுவிறுவென அவளை நோக்கி நடந்தான். அவள் கைப்பற்றி தன்புறம் திருப்பியவன் இமைக்கும் நேரத்தில் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அவள் நிலை தடுமாறி அவள் கீழே விழுந்திருந்தாள். என்ன நடக்கிறது என்பதை அவளுக்கு புரியவில்லை. மகள் அவளை அடித்தான் என்பதையும் கூட அவளால் நம்ப முடியவில்லை. அதற்குள் வார்த்தைகள் என்னும் அம்பில் விஷம் தேய்த்து அவள் மீது ஏவ தயாராய் நின்றிருந்தான் அவன். கோபம் கண்களை மறைக்க என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்ற நிதானம் கொஞ்சமும் அவனுக்கு இருக்கவில்லை. சி, உன்னை போய் லவ் பண்ணின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு.
பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவ எதுக்குடி என்ன லவ் பண்ண? இன்னைக்கு என்னை விட பணக்காரன்னு அந்த கதிர் பின்னாடி போனவ நாளைக்கு ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை விட பணக்காரனா வேற ஒருத்தன் கிடைச்சா அவன் கூட காசுக்காக படுக்க கூட தயங்க மாட்டடி. காசுக்கு உடம்ப விற்கிறவங்களுக்கு கூட ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும். உன்ன மாதிரி பணத்துக்காக ஏமாத்துறவே எல்லாம் நீ அதை விட கேவலமானவ. உன்ன சொல்லியும் தப்பில்ல, ஏன்னா உன் உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி. ஊரார் பேசியது அத்தனையும் அவன் வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அவள் பக்க நியாயத்தை கேட்க அவனுக்கு நேரமும் இல்லை, மனமும் இல்லை. அவன் பேசுவது புரியாமல் முதலில் அதிர்ந்து நின்றவள் அவனின் கைகளை பற்றியபடி அவளை விலக்கி சொல்ல ஒரு வாய்ப்பை கேட்டு மன்றாடி நின்றாள். ஏண்டா இப்படி பேசுற? என்னாச்சு? அங்கே எனக்கு அம்மா நான் தவிப்பாய் தன்னிலை விளக்க முயன்றவளின் வார்த்தைகளை கேட்க தயாராக இல்லை அவன். அது எதையுமே காதில் வாங்காதவன் வேகமாக அவள் கையை தட்டிவிட்டான். சி, நீயே இப்படி இருக்கனா? உன் அம்மா எப்படி இருப்பா? சரியான பஜாரி. அதனாலதான் உங்க அப்பா வேற ஒருத்தையை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். உண்மையிலேயே உனக்கு ஒரு அப்பந்தானா? இல்ல. அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவள் கரம் அவன் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. கீதாவை அவன் லக்ஷ்மியாய் உருவகம் செய்திருக்க அவளின் கீழ்த்தரமான பேச்சில் அவனால் இப்படிதான் நினைக்க முடிந்தது. இத்தனை நேரம் மனதிலேயே உழைஞ்சு கொண்டிருந்த வார்த்தைகள் அவளை காணவும் வடிவம் பெற்றிருந்தது. சி, இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற உன்னை காதலிச்சதை நினைச்சு நான் தான் வெக்கப்படணும். உனக்கு என்னடா தகுதி இருக்கு என் அம்மாவை பத்தி பேச? தோ, உன்னை போய் உயிரா நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். இதுக்கு மேல நீயே என்னை தேடி வந்து பண்ணதெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னையோட என் மகியும் செத்து போயிட்டான், என் காதலும் செத்து போயிடுச்சு என அவனை பார்த்து கத்தியவள் அந்த ஆட்டோவில் ஏறி அவனை ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் சென்று விட்டாள். அவளை பற்றி பேசியிருந்தால் கூட எப்படியாவது விலக்கி சொல்ல முயன்றிருப்பாளாய் இருக்கும். ஆனால் அவனிடமிருந்து இப்படியான வார்த்தைகளை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவள். அவளின் நம்பிக்கையை மட்டுமல்ல, அவளையே உயிரோடு கொஞ்சம் புதைத்திருந்தான் அவன். சரிதான் போடி, தப்ப நீ பண்ணிட்டு என்ன சொல்ல வந்துட்டியா? என்னை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே நீ செத்துட்ட. என்னைக்குமே நான் உன்னை தேடி வரமாட்டேன். போடி போ, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத என அவள் சென்ற ஆட்டோவை பார்த்து கத்தி கொண்டிருந்தான் மகள். கதிர் சொன்னவரை அவள் தாய் இறந்து விட்டார். அதனால் தான் தன்னை தேடி வந்திருக்கிறாள் என மட்டும் தான் நினைத்தான் அவன். கதிரிக்குமே அவ்வளவுதானே தெரியும். அன்றிரவு நடந்ததை அவன் அறிய வாய்ப்பில்லை. மகளிடம் போக வேண்டும் என குழந்தை போல் யாழ் அடம் பிடித்ததை வைத்து அன்றிரவே அவனை தேடி சென்றிருப்பாள் என தான் கதிரும் நினைத்திருந்தான். அவனிடம் அவள் நிம்மதியாய் இருப்பாள் என்ற தைரியத்தில் தான் கதிர் கொஞ்சம் அலட்சியமாக கூட இருந்து விட்டான். அதை தான் மகளிடமும் சொல்லியிருந்தான். அன்றே கதிர் மலரை திருமணம் செய்து கொண்டு மும்பை சென்று விட்டான். ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் மலர் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் முதல் முறை தன் மனைவி குழந்தையுடன் மாமனார் வீட்டுக்கு வந்திருந்த போதுதான் மகளை சந்தித்து நடந்ததை விளக்கினான். இடையில் மும்பையில் இருந்தபோது அவன் நண்பர்களிடம் யாழை பற்றி விசாரித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் யாருக்கும் அவளை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. மகளும் யாழ் கதிருடன் இருக்கிறாள் என்ற நினைப்பில் தன்னை மீண்டும் தேடி வரவில்லை என்றால் அதுதான் அவளுக்கு சந்தோஷம் போலும் என்ற எண்ணத்தில் அவளை தேடாமலேயே விட்டுவிட்டான். அது இன்று அவனால் சரி செய்யவே முடியாத தவறாகி போனது. ஆட்டோவில் எங்கெங்கோ சுற்றி எங்கு செல்வதென தெரியாமல் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு தான் வந்தாள் யாழ். பயணிகள் இருக்கையில் அமர்ந்தவள் எத்தனை நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாளோ. முதிய பெண்மணி ஒருவர், ஏன் பாப்பா எங்க போகணும் நீ? ராத்திரி ஆகிடுச்சு பாரு, ரொம்ப நேரமா இங்கேயே உட்கார்ந்திருக்கியே, ஏதாவது பிரச்சனையா எனவும் தான் நீண்ட நேரமாக அங்கேயே அமர்ந்திருப்பதை உணர்ந்தாள் அவள். சுற்றிலும் பார்வையை ஓட்டியவள் கிளம்ப தயாராய் நின்றிருந்த பேருந்து ஒன்றில் ஏறி அமர்ந்து விட்டாள். அந்த பேருந்து சென்ற இடம் கொடைக்கானல். இங்கே தான் அவள் லட்சுமியை சந்தித்தாள். அந்த பேரே மீண்டும் தனது தாய் லட்சுமி கிடைத்துவிட்ட உணர்வு அவளின் நிலையறிந்து அவர் தன்னுடன் வருமாறு அழைக்க யாழுக்கு மறுக்க தோன்றவில்லை. யாருமற்ற நிலையில் தனித்து நின்றவளை உண்மைக்குமே எல்லாமுமாக தாங்கித்தான் கொண்டார் லட்சுமி. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.